வணக்கம் தோழர்களே. ஆதீனம் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆதீனமே சொல்லிட்டாரு. அப்புறம் என்னங்க அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்புல எங்க அக்கா தமிழிசை சும்மா செதற விட்டுருக்காங்க, முத்துக்களை உதுத்து விட்டுருக்காங்க. நமக்கு என்னன்னா கையங்களவுமா சிக்கிருச்சு அந்த பீஸ். தமிழ்நாடே புளிச்சுன்னு துப்பிருச்சு. ஏன் நம்ம அண்ணா அர்ஜுன் சம்பத்துடைய கட்சி இந்து மக்கள் கட்சியே காரி துப்பிருச்சுங்க. இந்த ஆளே ஒரு ஃப்ராடு, இந்த ஆள் மேல நடவடிக்கை எடுக்கணும், முதல்ல இந்த சன்னிதான பதவியில இருந்து ஆதீன பதவியில இருந்து தூக்கணும்னு இந்து மக்கள் கட்சியே புளிச்சுன்னு துப்புன பிறகும் எங்க அக்கா முட்டை கொடுத்தாங்க பாருங்க, வேற லெவல் முட்டு. பத்திரிகைக்காரங்க கேக்குறாங்க, ஆதீனத்தினுடைய டிரைவர் மேல 2 பிரிவுல வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டா, ஆதீனத்தினுடைய டிரைவர் மேல 2 வழக்கு போட்டாங்களா? அப்ப விரட்டி வந்தவங்க மேல போடலையா? என்னங்க கொஞ்சோண்டு மூளை இருக்காதங்க? எள்ளோடைய முனை அளவுக்கு மூளை இருந்தா கூட அது யோசிக்கும். நம்ம அக்கா டாக்டரா இல்ல டாக்டர் மாதிரியா? இல்ல டாக்டர் படிச்சவங்க சயின்டிபிக்கா இருக்கணும், சயின்டிபிக்கா இருக்கிறவங்க இது மாதிரி அறிவியல் கருவியை நம்பணும். ஆனா இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு புடிவாதமா நிக்கிறாங்கன்னா நம்ம அக்கா டாக்டரா டாக்டர் மாதிரியா அப்படின்னு சந்தேகம் வருமா இல்லையா? அக்கா சொல்லி இருக்கிறாங்க, ஆதீனமே சொல்லிட்டாருங்க. ஆதீனமே சொன்ன பிறகு நீங்க என்ன சிசிடிவின்றீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? துரத்தி வந்து கொலை பண்ண வந்திருக்காருன்னு ஆதீனம் சொல்றாரு, அதை கண்டுபிடிங்க முத போய். வணக்கம் தோழர்களே, புதிய எபிசோடு 1 ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன். உங்களுக்கு நிறைய அரசியல் சம்பந்தமான கேள்விகள் இருக்கும், வரலாறு தொடர்பான கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு வார இறுதியில் பதில் சொல்வதற்காக புதிய எபிசோடு 1 ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கான அரசியல் கேள்விகளை, வரலாற்று கேள்விகளை, நடப்பு அரசியலை நீங்க கேள்விகளா கேட்டீங்கன்னா, முக்கியமான கேள்விகளை தேர்ந்தெடுத்து வார இறுதி நாள்கள் சனி ஞாயிறுல அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். முக்கியமான அரசியல் சூழல் காரணமாக அந்த வேலையை நாம செய்ய வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். எனவே உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை, கேள்விகளை, வரலாறு தொடர்பாக, தமிழ் தொடர்பாக, இன்னும் அரசியல் தொடர்பாக கேட்க வேண்டிய கேள்விகளை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஒரு நாளும் நீங்கள் கேட்கிற கேள்விகளை எடுத்து வச்சு அதற்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் தோழர்கள். ஏக்கா, சிசிடிவி ஃபுட்டேஜ தமிழ்நாடே பார்த்துருச்சு. 2வது, துரத்தி யாருமே வரல. ஆதீனத்துடைய டிரைவர் தான் ஒரு 4 ரோடு சந்திக்கிற இடத்துல குறைஞ்சபட்சம் நிறுத்தி வண்டி வருதான்னு பார்த்துட்டு வரணும். இந்த அடிப்படை கூட அறிவு கூட இல்லாத ஒரு சங்கி பையன், பல ஏழரையும் இளவையும் இழுத்து விட்டு சங்கி பையன், அவன் தான் எதையும் கணக்குல பார்க்காம இப்படி வந்திருக்கான். நல்ல வேலை சின்ன வண்டியா வந்து போச்சு, லாரி இருந்துருந்துச்சுன்னா க்ளோஸ் ஆயிருக்கும், அது வேற லெவலு. நல்ல வேலை சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிச்சு. இல்லைன்னா இந்த சங்கிங்க இதை வச்சு எத்தனை பேர் வீட்டுல இளவழுத்து விட்டுருப்பானுங்க, எத்தனை பேர் வீட்டுல தாலி அறுத்து விட்டுருப்பானுங்க. அப்பாடி, சயின்டிபிக்கா கருவி வந்ததுனால சங்கி பயலுக அப்பப்ப சிக்கி சீரழிறானுங்க. அதுலதான் இந்த ஆதீன சங்கி சிக்கி இருக்கு. அதுக்கு அறவேக்காட்டு சங்கி நம்ம அக்கா தமிழிசை முட்டு கொடுக்குது, அது அப்படியே சொம்படிக்குது. நான் கேக்குறேன், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவ்வளவு ஸ்பீடா கிராஸ் பண்றது ஆதீனத்துடைய வண்டி. இந்த பக்கம் இருந்து வர்ற வண்டி நிதானமா அந்த பேரிகார்டு பக்கத்துல மெதுவா வந்ததுனாலதான் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த சின்ன வண்டியும் வேகமா வந்துருச்சுன்னா நிச்சயமா அதுல பெரிய விபத்து வந்திருக்கும். ஆனா அப்படி எதுவுமே நடக்காம இந்த சின்ன வண்டி பேரிகார்டு பக்கத்துல மெதுவா வந்ததுனாலதான் நம்ம அந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. என்னன்னா, அவங்க வேணும்னே வந்தாங்க, அது அக்கா சொல்றாங்க. அவர் தான் அடையாளங்களை சொல்றாரு, அந்த அடையாளங்களை வச்சு ஆளுகளை கண்டுபிடிங்க. ஏக்கா, போய் திருப்பதியில நின்னுக்கிட்டு மொட்டையா இருந்தவன் தான் என்ன அடிச்சான் அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். கண்ணை மூடிட்டு குத்து மதிப்பா தாடி வச்சவன், தொப்பி வச்சவன் என்ன அடிச்சான்னு சொன்னா இங்க இருக்கிற கேனப்பயில்களா திர்றாங்களா? கொஞ்சமாவது நாகரிகம் வேண்டாம், கொஞ்சோன்னு அரசியல் அறம் வேண்டாம், அறிவு நாணயம் வேண்டாம், நேர்மை வேண்டாம். இது எதையும் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா சயின்டிபிக் கருவிகள் இருக்குல்ல, உங்களை அம்பலப்படுத்துறத பல முறை செஞ்சிருக்கு, இப்பயும் செஞ்சிருக்கு. அதுல வேகமா வந்த ஆதீனத்துடைய கார் மேல நம்ம வந்து எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது, டிரைவர் மேல எடுக்கக்கூடாதான், தேடி கண்டுபிடிக்கணுமா. அதான் தெருவுல நின்று என்னன்னு கேட்டுதானே போறாங்க. ஆதீனம் என்ன சொல்றாரு, அப்படியே விடாம எந்திரிச்சு ஓடிட்டாங்கன்னு போய் சொன்னாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவங்க ஓரமா வண்டி நிப்பாட்டிட்டு போய் சண்டைக்கு போறாங்க. எதுக்கு எப்படி லூஸ் தரமா வர்றீங்கன்னு.
அப்புறம் எச்சரிச்சு விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கள் ஏன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அவங்க நேர்மையானவங்களா இருந்தா கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்களே. இவ்வளவு கேடுகட்ட கேள்விய ஆதீனம் திரும்ப கேட்க கூடாது. நீ யோக்கியம் தானே? என்ன சொன்ன மேடையில? நான் சிவபெருமானுட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு எதுக்கு 100க்கு நான் கால் பண்ணி சங்கதியை சொல்லிட்டேன் அப்படின்னு உருட்டி விடுற? எது உண்மை? சிவபெருமான்கிட்ட சொன்னது உண்மையா, அல்லது இந்த தர்மபுரம் ஆதீனத்தினுடைய ஆசையால அருளால நீ பொழைச்சது உண்மையா, அல்லது 100ல சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மையா? சொல்லு. மேடையில நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, காரணம் இதான், திராவிட அரசு, திமுக அரசு, அது முஸ்லிம்களுக்கு சார்பா இருக்கிற அரசு, அது நடவடிக்கை எடுக்காது, அதனால கொடுக்கல. இது நீ சொன்ன வாக்குமூலம். ஆனா இன்னைக்கு மாத்தி பேசுறீங்க, நாங்க 100க்கு கால் பண்ணிட்டோம் அப்படின்னு. அதுல அவங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? பார்த்திருப்பாங்க, ஒரு வெட்டிச்சாமியாரு போடா போடா போய் பொழைச்சு போடா அப்படின்ட்டு அவங்க போயிருப்பாங்க. எவ்வளவு உருட்டு வேலை இது. பரவாயில்லன்னா அக்கா அதான் அடையாளம் சொல்லிட்டாங்களா, போய் கண்டுபிடிக்க வேண்டியதானே. அதுதான் கண்டுபிடிச்சிட்டோம்ல. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல உங்க ஆளு, உங்க ஐயா ஆதீனம் சுத்த ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல. சுத்த ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சிட்டோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மதுரையில இருக்கிற சோலை கண்ணன், அவர் தான் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவரா இருக்காரு மதுரையில. அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. அவ்வளவு கழுவி ஊத்திருக்கிறார். நீ ஆதீனமா இல்லையா? ஆதீனத்துக்கு உளவியலா பிரச்சனை இருக்கு, அவர் மனக்குழப்பத்துல இருக்காரு, பைத்தியம் ஆயிட்டாரு. அதான் அதனுடைய சிம்பிளான வருஷம். இன்னொன்னு சொல்லியிருக்காரு, லைட்டை மிச்சப்படுத்துறேன், கரண்ட்டை மிச்சப்படுத்துறேன்னு ராத்திரி பூரா இருட்டுக்குள்ளே திரியிறாரு, என்னன்னு பார்க்கணும். அப்ப என்ன அர்த்தம்? ராத்திரி பூரா இருட்டுக்குள்ள திரியிற, நீ உள்ளடி வேலைய சங்கிகளுக்காக பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சந்தேகப்படுறோம். நீ உள்ள சங்கிகளுக்கு ஏதோ ரகசியமான வேலைய பாக்குறீங்கன்னு சந்தேகப்படுறோம். அதான் அதுக்குள்ள இருக்கிறது. 2வது, எல்லாருக்கும் உணவு போறேன்னு சொல்லிட்டு அன்னதானமே போடாம மடத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாரு. மடத்துக்குள்ள இவர் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவரு, இவரை தகுதி நீக்க செய்யணும், ஆதீன பொறுப்புல இருந்து தூக்கிடணும் அப்படின்னு கடுமையா பேசி இருக்கிறாரு சோலை கண்ணன். அப்போ ஒரு இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த ஒரு இந்து மக்கள் கட்சி அமைப்பு ஏன் கோவப்படணும்? ஏன்னா நாளைக்கு எதை சொன்னாலும் இந்தி தமிழ்நாட்டில் நம்ப மாட்டாங்க. ஆஹா சேர்ந்துட்டாங்கடா, இவங்க பூரா ஏதோ ஒரு ரூட்டை போடுறாங்கடா, இவங்க பேசினாலே பொய்யா தாண்டா இருக்கும் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்குமா இல்லையா? அட பாவி, நாளைக்கு நாங்க உண்மையை சொன்னா கூட நம்ப மாட்டாயா? இல்ல நான் ஒரு கிளப்பி விடணும்னு நினைச்சா கூட நம்ப மாட்டாயா? இப்படி கேடு கட்டுத்தனமா கையங்கலமா சிக்கிருக்கே அப்படின்னு ஒரு போடு போட்டிருக்கிறாங்க அவங்க. ஆனா அக்கா அதிமேதாவி இல்லையா? அதனால அவங்க சொல்றாங்க, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆதீனமே சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டினுடைய காவல்துறை எப்படி செயல்படும், தமிழ்நாட்டினுடைய சிசிடிவி எப்படி செயல்படும் எல்லாம் எங்களுக்கு தெரியாதான்? எப்படியா? காவல்துறை எப்படி செயல்படும், சிசிடிவி எப்படி செயல்படும் எல்லாம் எங்களுக்கு தெரியாதா? சிசிடிவி ஆதாரம் ஒரு ஆதாரமா? என்னவா சிசிடிவி ஆதாரம்னா ஆதாரத்திலே எடுத்து கூப்பிட மாட்டாங்களாம், நேரம். ஏன் எனக்கு புரியவே இல்லை. தமிழ்நாடு காவல்துறை மேல எனக்கும் மாற்று கருத்து இருக்கு. தமிழ்நாடு காவல்துறையில நல்லவங்களும் இருக்கிறாங்க, உங்களை மாதிரி சில்லண்டிகளும் நிறைய திரியுதுங்க, அது எங்களுக்கு தெரியும். சங்கிகளுக்கு சொம்படிக்கிற ஆளுகளும் நிறைய தமிழ்நாடு காவல்துறையில இருக்கிறாங்க, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்படி பொய்யின்றீங்க? அவங்க சிசிடிவி வெளியிட்ட எங்களுக்கு தெரியாதான்றாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு இந்தியாக்குள்ள பல முக்கியமான கேசஸ் பிடிச்சிருக்காங்க. முதல்ல அக்கா பேப்பர் பிடிக்கணும் சரியா? பெங்களூர்ல ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சு ஒரு கஃபேல, ராமேஸ்வரம் கஃபேல, ஞாபகம் இருக்குங்களா? சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சுதான் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க. மறந்துருப்பீங்க, ஞாபகப்படுத்துறேன். தமிழ்நாட்டுல ரொம்ப பக்கத்துல கொஞ்ச நாளைக்கு போன மாசம் 7 இடத்துல ஒரே நேரத்துல செயின் எடுத்துட்டு வடநாட்டு குற்றவாளிகள் தப்பிச்சு ஓடினாங்க, ஞாபகம் இருக்குங்களா? சிசிடிவி ஃபுட்டேஜஸை வச்சுதான் அவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு பிளைட்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு இனிச்சுச்சா? அம்பானி வீட்டுக்கு முன்னாடி நிறைய வெடிபொருள்கள் நிரப்பப்பட்ட காரு மர்மமான முறையில் நிறுத்தப்பட்டுருச்சுல, அங்கேயும் குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அங்க இருக்கிற சிசிடிவியில தான் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சரடை புடிச்சுதான் போய் உண்மையான குற்றவாளியா ஒரு காவல் அதிகாரியை அரெஸ்ட் பண்றாங்க. கொல்கத்தாவில ஒரு பெரிய கேஸ் ஒன்று, ரேப் கேஸ் நடந்துச்சு தெரியுங்களா? இளம் மருத்துவர் ஒருத்தர் கொல்லப்பட்டாங்க. அந்த கேஸ்லயே சிசிடிவி ஃபுட்டேஜையும் செல்போன் டவரையும் வச்சுதான், செல்போன் சிக்னலையும் வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. இப்படி இன்னைக்கு பல வழக்குகள்
செல்போன் சிக்னலையும் சிசிடிவி ஃபுட்டேஜையும் வச்சு ஈஸியா குற்றவாளிகளை பிடிச்சிடுறாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் இந்தியா முழுசா என்னால சொல்ல முடியும். உங்களுக்கு புரியுற மாதிரி 4 சொல்லியிருக்கேன். அதனால சும்மா மொத்தமா உருட்டி விட்டுறலாம், மக்கள் நம்பிடுவாங்கன்னா உங்களை தான் முட்டாள்னு நினைப்பாங்க. இன்னொன்னு கேட்டீங்களே, ஆதீனத்துக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல யாருக்குமே பாதுகாப்பு இல்ல, மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஏக்கா ரொம்ப புளிச்சு போச்சுங்கக்கா, காது வலிக்குது. புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க. இந்த பொத்தாம்பதுக்குள்ள போற வழியில சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கு இங்க நாங்க ஒன்னும் படிக்காம காதுல பூவை சுத்தி திடுற ஆளுங்க கிடையாது. பொலிட்டிக்கலா தெளிவா இருக்கிற சமூகம், சரியா? அதனால இங்க வந்து காதுல பூ சுத்துறது, காது குத்துறது, உருட்டுறது, சுருட்டுறது இதெல்லாம் நடத்தக்கூடாது. தமிழ்நாட்டையும் ஒப்பீட்டு அளவுல தானே ஒரு மாநிலம் ரொம்ப கேவலமா இருக்கணுவோம். உங்க சங்கிகள் ஆளுற மாநிலத்தை அப்புறம் லிஸ்ட் போடுவோமா? முதல் 10 இடத்துல 8 இடம் சங்கிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பெண்கள் வாழ முடியாத கேடுகட்டத்தனமான சூழல் இருக்குன்னு நாங்க சொல்லல, குற்றப்பதிவு ஆவண மையம் சொல்லுது. அது எங்க இருக்கு? அது ஒன்றிய அரசினுடைய கையில இருக்கிற ஆவணப்பதிவு மையம். ஒன்றிய அரசின் கீழ் இருக்கிற குற்றங்களை பதிவு செய்யற அமைப்பு வெளியிட்டு இருக்கிற அறிக்கையில பாஜக ஆட்சி செய்யற 10 இடங்களை கிட்டத்தட்ட 8-9 இடம் 2022 தகவல் படி ஒரு இடம் அன்னைக்கு வேற அரசின் கையில இருந்துச்சு ஒடிசால. இன்னைக்கு அது உங்க கையில தான் இருக்கு. அப்படி பார்த்தா 9 மாநிலம் 9 மாநிலம் உங்க ஆளுக தான். பொம்பளை பிள்ளைங்க வாழவே முடியாத முதல் 10 மாநிலம். புரியுதுங்களா? ஒரு புள்ளி விவரம் எடுக்கப்பட்டுச்சு. பாதுகாப்பா வேலைக்கு போயிட்டு பெண்கள் வாழக்கூடிய நகரங்களை எடுக்கும்போது சென்னையும் கோயம்புத்தூரும் அந்த 10 நம்பருக்குள்ள வந்துருச்சு. ஏன் தெரியுமா? இன்னும் கூட சென்னை முதலிடத்துல இருந்துச்சு. ஏன் தெரியுமா? எல்லா மாநிலங்கள்லயும் ஒரு நகரம் பாதுகாப்பான நகரமா சொல்லப்பட்டுச்சு. தமிழ்நாட்டுல 2 நகரம் பாதுகாப்பான நகரமா சொல்லப்பட்டுச்சு. சம்பவங்களை பொறுத்தவரையும் குற்றச்செயலை பொறுத்தவரையும் வடக்க குற்றங்களை பதிவே செய்ய முடியாது. போலீஸ்ல வழக்கே தொடுக்க முடியாது. அங்க அதிகாரம் மிக்கவர்களா இருக்கனால அடிச்சு பத்தி விட்டுருவானுங்க. சாமானிய மக்கள்லாம் சிக்குனா அந்த கேஸ் பதியவே மாட்டான். பதியவே முடியாத மாநிலங்கள்ல முதல்ல நிக்கிறீங்க. எங்க ஊர்ல அப்படி இல்ல. எது நடந்தாலும் போலீஸ சட்டையை பிடிச்சி இழுத்து பதிய சொல்லுவோம், பதிய வைப்போம். அப்படி இருந்தே நாங்க 10க்குள்ள வரல. புரியுதா கணக்கு? அதனாலதான் ஒப்பீட்டு அளவுல சொல்றேன், தமிழ்நாடு நிம்மதியா இருக்கிற ஒரு மாநிலம். ஆனா இங்க வர பிரச்சனை நாங்க சரி பண்ணத்தான் ட்ரை பண்றோம். சரி பண்ணியே ஆகணும். அதற்கான வேலைகளை அரசு செய்யும். ஆனா இந்த உருட்டுறது, மிரட்டுறது, சைடு கேப்ல சைக்கிள் ஓட்டுறது இதெல்லாம் விட்டுறணும். அதுல போற போக்குல ஒண்ணு சொன்னீங்களே, காங்கிரஸ் தலைவர் அஜய் கேட்டுவிட்டாரா, என்ன ஏன் ரஃபேல் விமானம் பறக்கலையா அப்படின்னு. ஏன்னா கண் சவந்துருச்சு, பாகிஸ்தான் அழிஞ்சிருச்சுன்னு ஊட்டிவிட்டாங்கல்ல. அந்த ஆளு கேட்டிருக்காப்ல, பாகிஸ்தான் கட் பண்ற காங்கிரஸ் தலைவர் கேட்டிருக்காப்ல, என்னங்க ஏன் ரஃபேல் விமானம்லாம் பறக்கலையான்னு கேட்டிருக்காரு. ரஃபேல் விமானம் போர் விமானம், உங்களுக்கு தெரியும். அது பறந்துச்சுன்னா என்ன ஏன் போருக்கு பண்ணலையான்னு கேட்டிருக்காரு. நான் உடனே இந்த அம்மா உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும், உடனடியாக கண்டிக்க வேண்டும், சோனியா கண்டிக்க வேண்டும், ராகுல் கண்டிக்க வேண்டும், அப்புறம் மல்லிகார்ஜுன கார்கே கண்டிக்க வேண்டும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கண்டிக்க வேண்டும். எதுக்கு 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 கண்டிக்கணும்? அவர் கேட்ட கேள்வி முடிஞ்சா பதில் சொல்லு. உடனே நீங்க ரஃபேல வச்சு கொள்ளையடிக்க பாத்தீங்க. 500 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. அடுத்தவன் போய் ஆட்சிக்கு வரவன் 1650 ரூபாய்க்கு அதே பொருளை வாங்குறானா யாரு டூப்பு? யாரு உள்ளடி வேலை பாக்குறா? யாரு சுரண்டா? 500 ரூபா பொருளை 1600 ரூபாய்க்கு வாங்குறவன் தானே லூசு பையன். அவங்க தானே உள்ளடி வேலை பாக்குறாங்க, அவங்க தானே சுரண்ட வேலையை பாக்குறான், அவன் தானே அதுல லஞ்ச ஊழல் பண்ணியிருக்கான். அப்படி பார்த்தா காங்கிரஸ்ல 500 சில்லற கோடி ரூபாய்க்கு வாங்கின ரஃபேல் விமானத்தை நாங்க கூடுதலான சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி 1600 சில்லற கோடிக்கு வாங்குது இந்த கும்பல். இதுக்கு சுரண்டலை பத்தி பேசுதுங்க. நமக்கு என்னங்க, முதலமைச்சர் கண்டிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, கண்டிக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? எங்க கண்டிக்கிறதா இருந்தா மொத்தமா ரோட்ல நின்று கண்டிச்சுக்கே தாங்க இருக்கணும். அதுவும் பாஜகவை எங்க மக்களை கொண்டு குமிச்சவன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே. 26 பேர் செத்து போயிருக்காங்க, நீதி கிடைக்கலையே. உங்க ஐயா ஊரா பறந்துட்டு இருக்காரு, ரஷ்யாவில் போய் கட்டி பிடிச்சி நிக்கிறாரு. அதுக்கு கண்டிங்க. இங்க ஊருக்குள்ள மக்கள் நிம்மதியா இருக்க முடியல, நீ ஊரா சுத்தாத ஏன்னு கேளுங்க. அப்புறம் எங்க கிட்ட நியாயம் கேளுங்க, சரியா? இந்த ஆதீனம் சொல்லிட்டாரு, அடுத்த வீட்டு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இங்க வராதிங்க. ஆமா.